மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிட்னி விற்பனை முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம். நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த கிட்னி விற்பனை முறைகேடு குறித்து விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க கோரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வாய்க்கால் காடு பகுதியைச் சேர்ந்த ஆதவன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கிட்னி விற்பனை முறைகேடு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் என் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆகஸ்ட் 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி அதனுடைய நகலை சமர்ப்பித்தார். அப்பொழுது தலைமை நீதிபதி மதுரை அமர்வு பிறப்பித்த உத்தரவு மாநிலம் முழுவதும் பொருந்துமா என கேள்வி எழுப்பினார். உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக உத்தரவின் அடிப்படையில் மதுரை அமர்வு பிறப்பிக்கும் உத்தரவும் மாநிலம் முழுவதும் பொருந்தும் என தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளதால் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க அவசியம் இல்லை என கூறிய நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.